அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழையும் 21 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். தாய்மானவன், வணக்கம். இந்த எச்சரிக்கை பற்றிய முழு விவரங்கள். தாய்மானவன் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? இந்த மழை அளவு எந்த அளவிற்கு பதிவாக வாய்ப்பு இருக்கிறது? எச்சரிக்கை பற்றிய முழு விவரங்கள். தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 5:30 மணி அளவுல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இது வடகிழக்கு திசையில நகர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடல் பகுதியில நிலவக்கூடும் என்றும், அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில வருகின்ற 25ஆம் தேதி மாலை நிலவக்கூடும் எனவும், தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருவதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் வருகின்ற 24ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் வெப்பநிலையை பொறுத்த மட்டும் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை மீண்டும் படிப்படியாக உயரக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 22 முதல் 26 இடைப்பட்ட தேதிகள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்பது குறையக்கூடும் எனவும், அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த மட்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த மட்டும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் என்றும், நகர்ல ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 27 அல்லது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.